ஹலோ மக்களே, வாரணாசியோட வீலாக் சீரியஸ் இந்த வீடியோவில் ஸ்டார்ட் ஆகுது. வாரணாசி பற்றி A to Z எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். வாரணாசி கிளம்பணும்னு முடிவு பண்ண உடனே ட்ரெயின் தான் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு டிசிஷன் எடுத்தாச்சு. ஏன் அப்படின்னா பல ஸ்டேஷனில் நிற்கும்போது பல தரப்பட்ட கலாச்சார மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, ட்ரெயின் ஜேர்னி ரொம்ப ரொம்ப பிடிச்சது. 2 days ஜேர்னி இது. இதில் மெயினாக நான் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாக்பூர் டு இட்டாசி ஸ்டேஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 hours கண்டினியூஸ் ட்ராவல். எங்கேயுமே ஸ்டேஷன் இடையில ஸ்டாப் கிடையாது. ஸோ ட்ரெயின் எங்கேயுமே நிற்கல எந்த ஸ்டேஷன்லேயுமே. இந்த 6 hours ட்ராவல்லையுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எலிவேஷன் 2000 ஃபீட்டுக்கு மேலே தான் இந்த ட்ரெயின் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா. சாத்புரா நேஷ்னல் பார்க் அப்படிங்கிறது தான் இதில் மெயினான ஒரு டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இது. அது மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட ரிவர்ஸு. இது இல்லாமல் நல்ல ஒரு பயோடைவர்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அதை ஒட்டி தான் அந்த ட்ரெயின் 6 hours ட்ராவல் ஆகுது. அப்படிங்கும் பொழுது என்ன மாதிரி ஒரு ஃபாரஸ்ட், ஒரு காடுகளை விரும்பக்கூடிய மனிதருக்கு இதை விட ஒரு வரப்பிரசாதம் என்னங்க. இதில் கிட்டத்தட்ட 7லேருந்து 8 டனல்ஸ் கிராஸ் பண்ணி தான் நம்ம ஃபைனலாக அந்த இட்ராசி ஸ்டேஷனை நம்ம நெருங்க முடியும். ஸோ அதற்கப்புறம் நம்ம போய் வாரணாசி எத்தனை மணிக்கு இறங்கணும் தெரியுமா? சரியாக 1 மணிக்கு பனாரஸ் ஸ்டேஷனில் நம்ம இறங்கணும். அந்த 1 மணிக்குமே இந்த ஸ்டேஷன் பாருங்கள் எந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாரணாசி வரைக்கும் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படிங்கிறனால பனாரஸ் ஸ்டேஷனில் இறங்கியாச்சு. ஸோ அந்த 1 மணிக்கு ரொம்ப டயர்டாகுது, ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னா 1 மணிக்கு நம்ம ஊர்லாம் டீ கடை இருக்குமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரேரான விஷயந்தான். போனால் அழகாக அந்த மண் கப்பில் டெரக்கோட்டாவில் டீ கொடுத்தாங்க. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் நார்த் இந்தியா ட்ராவல் பண்ண வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த டெரக்கோட்டா கப்பில் ஜஸ்ட் 10 rupees தான். இஞ்சி போட்டு மசாலா டீ அவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஸோ அந்த டைமில் குடிக்கிறதுக்கு அந்தளவுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. ஸோ லைட்டாக பசி இருந்ததுனால நம்ம பழக்கத்தை விட முடியுமா, ஒரு பன்னையும் சேர்த்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி அந்த 1:10 நினைக்கிறேன் கரெக்டாக அந்த டைம். ஸோ அந்த டைமில் டீ குடித்தது அப்படிங்கிறது எனக்கு ஒரு புதுமையான அனுபவம் தான். டீ குடிச்சிட்டு நம்ம அப்படியே கிளம்பி ரூமை நோக்கி போவோம் அப்படின்னு பார்த்தா காலையிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு டிராஃபிக் இருந்தது. ஏன்னா மார்க்கெட்டு ஏகப்பட்ட மக்கள் பர்ச்சேசிங்கில் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஓரளவு லைட்டான ஒரு டிராஃபிக் இருந்தது. இதில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனாரஸ்லேருந்து வாரணாசி கிட்டத்தட்ட ஒரு 7 kilometers தான். ஸோ நம்ம நேராக போய் ஒரு முழுக்க போட்டுருவோம், ஒரு குழியில் போடுவோம் அப்படின்னு போனால் அங்கே அதிகமாக உள்ளே அலோவ் பண்ணலை. அந்த போட் நிற்கிற இடத்த தாண்டி போகக்கூடாதுட்டாங்க. ஏன்னா மழை கடுமையாக இருந்ததுனால வெள்ளம் கங்கையில் ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போயும் இந்த 2 வாத்துக்குட்டிகளும் பார்த்திங்கன்னா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு கங்கையில் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருந்தது ஒரு விஷயங்க. ஸோ எந்த அளவுக்கு வாட்டர் ஃப்ளோ இருக்குன்னு பாருங்கள். காட்டாற்று வெள்ளம்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம இம்மி பிசங்கினாலும் நம்ம நேராக கொண்டு போய் நம்மளை சேர்த்துரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வெள்ளம். ஸோ படகை வச்சு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. வாரணாசியில் நோட் பண்ண இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, வீடு எது, கோயில் எது, மாட்டுத்தூள் எதுன்னு தெரியாமல் எல்லாமே ஒரே இடத்துல இருந்தது தான். ஸோ இந்த மாதிரியான ஏகப்பட்ட வீடுகள் பெரும்பாலான வீடுகள் இப்படி தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே மாடு இருக்குது, வீட்டுக்குள்ளே கோயில் இருக்குது, இல்லை கோயில் பின்னாடி வீடு இருக்குது. ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் மாற்றி மாற்றி இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. வாரணாசி புதுசாக போகிறவங்களுக்கு இது அதிசயமாக இருக்கும். அது மாதிரி இது பார்த்திங்கன்னா லேன்ஸ், சந்துக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறுகலான சந்து. ஆனால் அதில் வான் உயர இருக்கக்கூடிய கட்டடங்களை எப்படி தான் கட்டினாங்கன்னு தெரிலங்க. இந்த சந்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் போனால் ஒரு ஆள் எதிர்த்து வந்தாங்கன்னா 2 பேர் இடிச்சுக்கிற மாதிரியான ஒரு சந்து தான் இது. இதுக்குள்ளேயே அவங்க இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக, இந்த அளவுக்கு கலை நுணுக்கம் கூட ஏகப்பட்ட கட்டிடங்களை பார்க்க முடிஞ்சது. எனக்கு ரொம்ப ரொம்ப அதிசயமாக இருந்தது. வாரணாசியில் போய் இறங்கினோடனே நம்ம இங்கே அகலமான சாலைகளும் அகலமான வீடுகள், மிகப்பெரிய வீடுகள், பிரம்மாண்டமான இடங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே போய் இவ்வளோ குறுகலான சந்துக்குள்ளே எப்படி இந்த மக்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. ஸோ இந்த மாதிரி சந்துக்குள் நடந்து போயிட்டுருக்கையிலே ஒரு சின்ன ஒரு அதிசயம் எனக்கு காத்து இருந்தது. எனக்கு தெரியல, அது நான் எதேச்சியாக அதை பண்ணேன். நான் நெட்லெல்லாம் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இது இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இல்லை. அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். இந்த வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப கலை நுணுக்கத்தோடு கட்டியிருந்தாங்க. இந்த வீட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சும்மா சந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 அடி தான் இருக்கும். அதில் போய்ட்டு இந்த வீட்டை எப்படியெல்லாம் அந்த காலத்தில் கட்டியிருப்பாங்க. வீடு கட்டினதுக்கப்புறம் சந்து வந்ததா, இல்லை சந்து வந்ததுக்கப்புறம் வீடு கட்டினாங்களா, புரியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, நான் போகையில் இந்த பாருங்கள் மாடு, பைக்கு, இன்னும் தட்டு வண்டி நம்ம சொல்கிறோம் இல்லையா, மெயின்பாடி வண்டி, அதில் மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணால் நார்மல் தட்டு வண்டி, அந்த மாதிரியான வண்டிகள் எல்லாமே இதில் போயிட்டு இருந்தது.
இவ்வளோ குறுகலான சந்தில் மக்கள் எப்படி வந்து வாழ்கிறாங்க அப்படிங்கிறது என்னோடய கேள்வி. இந்த ஒயிட் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு இது இங்கே இருக்குன்னு தான் தெரியாது. நம்ம மகாகவி பாரதியார் வந்து தங்கிய இல்லம் இது. இது இன்னமும் ரொம்ப நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ காலையிலே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வாரணாசியை பொறுத்த வரைக்கும் நான் இறங்குனதுலேருந்து அடுத்த நாள் காலைல எழுந்திரிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் தான். அவங்களோட பூரியாக இருக்கட்டும், ஜிலேபியாக இருக்கட்டும், போண்டா, வடை எல்லாமே 24/7 வந்து நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து 24/7 வந்து அங்கே மக்கள் டிராஃபிக் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஆட்டோ பிடிச்சி ஏறியாச்சு, நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்டோக்கார் ஹிந்தி, நமக்கு வந்து ஹிந்தி தெரியாது. ஆனாலும் வந்து ஏதோ வீடியோ எடுக்கிறீங்களா ஏதோ கேட்டார். ஸோ அதை வச்சு நம்ம வந்து அப்படியே பேசிக்கிட்டே வந்து போயாச்சு. இந்த டிராஃபிக்கில் இந்த இடத்துல நம்ம ரூமை கண்டுபிடிக்கணும். போகிற வழியில் பார்த்தா ஆஹா பாருங்கள் வடை, சமோசா. இதில் என்னென்னா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அங்கே பாருங்கள் ஒரு தமிழ் கடை ஒன்று. ஸோ நம்ம ரூம் வந்து நாட்டுக்கோட்டை சத்திரம்னு சொல்லுவாங்களே, எங்கே போனாலும் வந்து சேஃபாக நம்ம தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், நம்ம மக்கள் இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல தான் போய் இறங்கி இந்த இடத்த தங்கியாச்சு. இனி வாரணாசி பற்றி ஒரு கம்ப்ளீட் ரவுண்டப் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து நைட் லைஃப் இன் வாரணாசி. ஸோ நிறையா உங்களுக்கு எதிர்பார்க்காத விஷயங்கள் அடுத்த வீடியோவில் வரப்போகுது. இந்த வீடியோ பார்த்த மாதிரி அடுத்த வீடியோ பாருங்கள். சேனலை தொடர்ந்து பாருங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க.